2 கெஸ்ட் வந்திருக்கிறாங்க புதுசா. எவ்வளோ அழகா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்க. இன்னைக்கு வந்து நம்ம இந்த கத்திரிக்காய் அறுவடை பண்ண போறோம். வாழை மரமும் நல்லா இருக்குது. இது வந்து நம்ம வாழை மரம். இது கேரளா வாழை மரம். செவ்வாழையாட்டம் இருக்குது. இது சிகப்பா இருக்குது இலையே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேலே வந்திருக்கிறோம். நம்ம வந்து இன்னைக்கு 5 மணிக்கெலாம் வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் மேலே. ஆனால் பாருங்க, இப்போ வந்து பகல் கம்மியாயிடுச்சு, குளிர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, மோசம் மாறி போச்சு. இன்னைக்குன்னா ஒரே சத்தமாக இருக்குதுன்னா பட்டாசு சத்தம் ஒரே. நம்ம வீடியோ பண்ணின்னு இருக்கிறோம், பேசுகிறோம், அதுக்கு வந்து கேட்கக்கூடாது, சரியா வீடியோ வரக்கூடாதுன்னு இந்த பசங்க சின்ன சின்ன வந்து கருவாச்சோத்து ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா அது வந்து நம்ம ஊர்லலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க, இங்கே தான் பண்ணுவாங்க. தீபாவளி வர இன்னும் ஒரு 10 நாள்ல தீபாவளி. அதனால எல்லாரும் பட்டாசு வெடிக்கிறதுக்கு சுரு பண்ணியிருக்கிறாங்க. நம்ம மேலே வந்த உடனே நம்ம முதல்ல பார்க்கறது நம்ம கொய்யாக்காய் மரம் தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க நம்ம கொய்யாக்காய் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க. 2 கொய்யாக்காவுமே சூப்பராக இருக்குது, கலரும் மாறி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது 3வது கொய்யாக்காய் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் பெருசாகணும். நம்ம சாமந்தி செடி எல்லாமே நல்லா இருக்குது. இன்னைக்கு வந்து நம்ம அந்த தண்ணி எடுத்துன்னு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து இந்த பசங்க வந்து விளையாடின்னு எங்கள் பக்கத்தில் சுற்றினே இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு வெறும் தண்ணியை ஊற்றிட்டேன். பார்க்கலாம், முடிஞ்சால் நம்ம நாளைக்கு எடுத்துன்னு வந்து தண்ணி ஊற்றிட்டு போகலாம். நம்ம சாமந்தி செடி நல்லா இருக்குது. இந்த கொய்யாக்காய் மரத்து உள்ள நான் இது வச்சிருக்கிறது. இதில் நம்ம வந்து புதுசாக அந்த காய்கறி வேஸ்டெல்லாம் அப்படியே போட்டு இது மேலே மண் போட்டு விட்டு போனேன். கீழே இருக்கிற களையெல்லாம் கட் பண்ணி எடுத்து விட்டுருக்குறேன். ஏன்னா இது ஃபுல்லாக கீழே வெளில இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் களை. இதெல்லாம் நான் கட் பண்ணி விட்டுருக்குறேன். நம்ம இந்த அவரைக்காய் செடியும் நல்லா இருக்குது. பார்க்கலாம். இந்த முருங்கை மரத்தில் வந்து மேலே வரலாம் வந்துட்டுச்சு இந்த முருங்கை மரம். சரி, காற்றடிச்சா அது ஒஞ்சி விழுந்துடும் சொன்னார். அதனால நான் அதை கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அவரைக்காய் செடி நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வந்து இந்த முருங்கை மரத்தில் வந்து ஃபுல்லாக மேலே வரலாம் ஏறிட்டு இருந்துச்சு. இது கூட எல்லாத்தோடும் மேலே போயிடுச்சு முருங்கை மரம். அதனால நான் இதை வந்து கட் பண்ணி விட்டுருக்குறேன். ரொம்ப மேலே போயிட்டாலும் அது வந்து சரியாக இருக்காதுன்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டுருக்குறேன். இன்னைக்கு நம்ம இந்த கத்திரிக்காய் செடி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 கெஸ்ட் வந்திருக்கிறாங்க புதுசா. எவ்வளோ அழகா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்க. இன்னைக்கு வந்து நம்ம இந்த கத்திரிக்காய் அறுவடை பண்ண போறோம். கத்திரிக்காய் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குது, சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. நம்ம இன்னைக்கு கத்திரிக்காய் அறுவடை பண்ணிக்கலாம். வீடியோ எல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா லாஸ்டா கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாழை மரமும் நல்லா இருக்குது. நான் வந்து இந்த வாழை மரத்தை உள்ள வச்சேன். 2 வாழை மரமும் நல்லா இருக்குது. இது வந்து நம்ம வாழை மரம். இது கேரளா வாழை மரம். செவ்வாழையாட்டம் இருக்குது. இது சிகப்பா இருக்குது இலையே. நம்ம சேப்பங்கிழங்கு இது உள்ளே வச்சுருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். சேப்பங்கிழங்கு வந்து நான் ஒரு தொட்டி ரெடி பண்ணி அதில் மாற்றி நடலாம் சொல்லிட்டு வச்சுருக்கிறேன். இதில் ஒரு லில்லி பூ பூத்துது. உங்ககிட்ட நான் காமிச்ச ஒயிட் கலரில் ஒரு பூ வந்துச்சு இந்த செடியில். ஒரே ஒரு பூ தான் பூத்துச்சு. சரி, நான் அதை அப்படியே விட்டுருக்குறேன். மஞ்சள் எல்லாமே நல்லா இருக்குது நம்மக்கிட்ட. இன்னும் ஒரு 4-5 மஞ்சள் இருக்குது. அதுவும் நம்ம ஒரு தொட்டி ரெடி பண்ணி நடணும். இது உள்ளே பாருங்கள், இந்த கரும்பு எல்லாமே 3 கரும்பு நல்லா இருக்குது. இன்னும் இந்த இலையெல்லாம் நம்ம சைடில் இருக்கிற இந்த சோக்கையெல்லாம் எடுத்து விடணும். நாவ மரத்தில் வந்து நல்லா இருக்குது. நாவ மரம் இன்னும் கொஞ்சம் உயரமாக வளர்த்தோம். அது கீழே இருக்கிற அந்த களையெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். உயரமானால் தான் நல்லா இருக்கும். அது காத்தோட்டம் இருந்தால் தான் செடி மரம்லாம் நல்லா வளரும். இன்றைக்கி நம்ம நாட்டு செம்பருத்தியில் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம வந்து 2வது முறை 3வது முறை கட் பண்ணி எடுத்துட்டோம். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க நீங்கள். 12 பூ 13 பூவெல்லாம் பூத்துச்சு நம்ம செம்பருத்தி செடியில். அப்புறம் அந்த பூ பூத்து 1 மாதம் 1.5 மாதம் பூ பூத்துச்சு. கட் பண்ணி விட்டோம். மறுபடியும் பூத்துச்சு, மறுபடியும் கட் பண்ணி விட்டோம். இப்போ மறுபடியும் இதில் பாருங்கள் அரும்பு வந்துருக்குது. எல்லா காலையிலையுமே அரும்பு வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள் பூக்குற அரும்பு எல்லாத்துலேயுமே அரும்பு வச்சுருக்குது. சாமந்தி செடியும் நல்லா இருக்குது. இதில் நம்ம மல்லிகைப்பூ செடியில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இது வந்து மொத்தம் கட் பண்ணி விட்டுது. பாருங்கள் மறுபடியும் இதில் வந்து அரும்பு வந்துருக்குது. 1 2 எல்லா கலையிலையுமே அரும்பு வச்சுருக்குது. இந்த செடியிலையும் நீங்கள் பார்க்கலாம். இதுலேருந்து நான் வந்து ஒரு கலையை எடுத்து இங்கே தான் நட்டு காமிச்சேன் உங்ககிட்ட. இதுமாதிரி கட்டிங் பண்ணி வச்சா கூட இந்த மல்லிகைப்பூ செடி வரும்னு சொல்லிட்டு. இது 2 அரும்பு பூக்குற மாதிரி இருக்குது. நம்ம போகும்போது அதையும் பறிச்சுன்னு போகலாம். இந்த சீத்தாப்புளி மரமும் வந்து நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கீழே இருந்து நான் 3-4 கலையை கட் பண்ணி எடுத்துட்டேன். தேங்காய் மரத்தில் வந்து பூ வர மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட காமிச்சிருந்தேன். இது பூவா என்னான்னு தெரியல. இது பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னும் ஒரு 2-3 நாள் பொறுத்து தான் தெரியும் அது என்னதுன்னு சொல்லிட்டு. இந்த முருங்கை மரத்துலேருந்து நம்ம முருங்கைக்கீரையெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த செடியில் வந்து
இந்த டெல்லி கனகாமர செடியில் வந்து எல்லாமே பூ நிறைய பூத்துச்சு. இதுவும் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இன்னும் கொஞ்சம் அரும்பு இருக்குது, இது பூத்து முடிஞ்சிட்டு இருக்கு, நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், இது உள்ள ஒரு கருவேப்பிலை மரம் இருக்குது. இதுவும் நம்ம எடுத்து வேறு தொட்டியில் நடலாம். இந்த கத்திரிக்காய் செடியில் எல்லா கலையிலையுமே பூ வந்துருக்குதுண்ணா. இது வந்து நான் உங்களுக்கு நேற்று தான் காமிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இருவாச்சி மல்லி அந்த சின்ன டப்பாயிலேருந்து நான் இதில் மாற்றி நட்டேன். உங்ககிட்ட காட்டேன் நான் வீடியோவில். நல்லா இருக்குது. இதில் வந்து ஒரு அரும்பு வந்துருக்குது. மற்றது எல்லாமே இது வந்து ஆரஞ்சு கலர் கனகாமரம். இதுவும் நம்ம கொஞ்சம் அரும்பு வருது இதில். இதுவும் பூ பூத்து முடிஞ்ச பிறகு நம்ம இதை கட் பண்ணி விடலாம். இது வந்து காக்கடா செடி ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து இதில் இப்போ அந்த அரும்பு வர மாதிரி தெரியுது. பார்க்கலாம், அரும்பு வந்துச்சுனாக்கா எவ்வளோ பூ பூகுதுன்னு சொல்லிட்டு. நேற்று தான் இந்த சம்பிங்கை வந்து கட் பண்ணி விட்டோம். இந்த சைடில் இருக்கிற கிளை எல்லாத்தையுமே நான் கட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிச்சேன் நேற்று. வந்து முல்லைப்பூ செடி. முல்லைப்பூ செடியிலேயே இந்த பாருங்கள் அரும்பு வந்துருக்குது. ஒரு பூ பூக்கிற மாதிரி இருக்குது அரும்பு. இதுவும் நம்ம கட் பண்ணி விடணும். இது ஃபுல்லாக பாருங்கள் வெயிட்டு போயிட்டு கீழே சாஞ்சுன்னு இருக்குது. இது வந்து அந்த திருநீற்று பச்சிலை செடி எப்படி சாஞ்சுன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குது. இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஜா விதை ரெடி பண்ணுறாங்க, சப்ஜா சீடு. இது வந்து தண்ணியில் இந்த விரையை எடுத்து தண்ணியில் ஊற வச்சுட்டு சாப்பிட்டாக்கா வெயிட் லாஸ்க்கு இது நல்லதுன்னு சொல்கிறாங்க. நம்மவும் பார்க்கலாம், அது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜாதி மல்லி செடியில் நிறைய அரும்பு வச்சுருக்குது. இதுவும் நம்ம பறிச்சுன்னு போகலாம். இந்த கத்திரிக்காய் செடியில் வந்து 2 கத்திரிக்காய் வச்சிச்சு, நம்ம பறிச்சிட்டோம் முன்னாடியே. இப்போ இதில் மறுபடியும் பூ வருது. இது பாருங்கள், இந்த கத்திரிக்காய் செடியில் பூ வருது. உள்ள நான் ஒரு கனகாமர செடி வச்சுருக்கிறேன். இதில் வந்து நேற்று ஒரு பெங்களூர் ரோஸ் காமிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்ககிட்ட வீடியோவில் எல்லோ கலர் பெங்களூர் ரோஸ். அது நம்ம இன்றைக்கி வந்து பார்க்கும்போது அந்த ரோஸ் காணும். என்ன ஆச்சுன்னு தெரியல. நம்ம கரும்பு முருங்கை வந்து நல்லா இருக்குது. கீழே இருக்கிற களையெல்லாம் எடுத்துட்டோம் நம்ம. ஆனால் ஒரு களையும் நல்லா பழுத்த மாதிரி ஆயிட்டு இருக்குது. பாருங்க, எல்லாம் ஒரு களை ரொம்ப பழுத்த மாதிரி ஆயிட்டு இருக்குது. அடிக்கடி நம்ம இதை எடுத்து தான் விடுறோம். என்னன்னு இது சத்து போடுறதால அது மாதிரி ஆகுதா என்னன்னு தெரியல. இந்த முருங்கை மரம், இந்த அடுக்கு செம்பருத்தியில் வந்து ஒரு பூ பூத்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நான் அது உங்ககிட்ட வீடியோவில் காட்டலான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருந்தேன். இல்லட்டப்பா, இந்த அடுக்கு செம்பருத்திலேயே நிறைய அரும்பு இருக்குது. இந்த சாமந்தி செடியில் வந்து நான் உங்ககிட்ட ஒரே ஒரு பூ மட்டும்தான் பறித்தேன். மொத்தம் 2 பூ இது பாருங்கள் எப்படி வாடி போயிட்டு இருக்குது. அரும்பு வருது இதில் புதுசாக. இந்த கத்திரிக்காய் செடியும் நல்லா இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம இவ்வளோ கிளை பக்கத்தில் இருக்கிற சைடில் இருக்கிற கிளையெல்லாம் எக்ஸ்ட்ரா இந்த கிளையெல்லாம் கட் பண்ணி எடுத்துருக்குறோம். ஆரஞ்சு செம்பருத்தி செடியில் நம்ம யாருக்குன்னா கட்டிங்ஸ் வேணும்னா கூட கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கீழே இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி நட்டோம்னா வரும். இருக்கிற செம்பருத்தி செடியே நிறைய இருக்குது நம்மக்கிட்ட. இன்னும் இதை நட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்னும் அது ரெடியாகவும் ஆகலை. யாருக்கும் நம்ம செடி கொடுக்குற மாதிரி யாருன்னா கேட்டாக்கா வாங்க. நம்ம அரளி செடியில் என்ன இருக்குது பாருங்கள். நம்ம அரளி செடியில் வந்து ஒரு கலையிலையும் 3-4 துளிர் வந்துருக்குது. நான் நேற்று உங்ககிட்ட காட்டேன். இது பாருங்கள், இன்றைக்கி எவ்வளோ உயரமாக வளர்ந்துருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா இருக்குது செடி. இது உள்ள இருக்கிற சாமந்தி செடியும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செம்பருத்தி செடியும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது பூ பூத்தா இன்னும் அழகாக இருக்கும். இன்றைக்கி நம்ம கார்டனில் நீங்கள் என்னென்ன நம்ம செடி பூ வச்சுருக்குது, என்னென்ன காய் வச்சுருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. இன்னும் நாளைக்கு நம்ம என்னென்ன அறுவடை பண்ணுறோன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் வந்து பாருங்கள். நம்ம சேனல் நீங்கள் பார்க்கணுன்னா முதல்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ.